எனக்கு சிடபிள்யூசி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்து மிர்ச்சி. மிர்ச்சில இருந்து சிடபிள்யூசி போனேன். அது ஏன் பிடிக்கும்னா, ஐ கேன் பி மை செல்ஃப். அங்க வந்துட்டு நான் நடிக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண நானாவே கலகலன்னு பேசியிருப்பேன். எப்படி சொல்றேன், பேசிட்டே இருப்பேன்னா, நான் நிஜமா ரொம்ப நிஜமா பேசிட்டே இருப்பேன். ஸோ ஒரு ஷோ வேர் ஐ கேன் எக்ஸர்ட் மை என்டையர் இதுனா அது. அடுத்ததா வந்து இங்க வந்துட்டு எனக்கு புடிச்ச டான்ஸ் இதுலயே என்ன எனர்ஜி போறது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப சீக்கிரமாலாம் டயர்ட் ஆக மாட்டேன். 2 ஷோ நான் டயர்ட் ஆகுறதுன்னா ஒண்ணு இது. ஸோ வெரி ஹாப்பி. அது அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் சம்திங் வெரி மேஜிக்கல். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ ஓகே. நண்பர்களா இருக்கட்டும், இல்ல முக்கியமான விஷயங்களா இருக்கட்டும், என்னென்ன கிடைச்சிருக்கு அந்த ஷோ மூலியமா உங்களுக்கு? ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. அங்க நான் தனியா இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபேமிலி வித் மீ ஆர் எனிதிங். ஸோ அந்த டைம்ல இருக்கிறப்போ நான் சீரியல் செட் போனப்போ சுஜிதா மீ வந்துட்டு ஐ கால் மீ. ஸோ அவங்க ஒரு அம்மாவா இருந்திருக்காங்க. நான் அவங்க பாப்பாவா இருந்திருக்காங்க. இர்ஃபான் வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பியா இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவுல அப்படியே ஜாலியா இட்ஸ் இட்ஸ் கிவன் பண்ண ஒரு போனாலே ஒரு ஹாப்பி தான். எந்த ஒரு மூஞ்சி சுருக்கிறதோ அதெல்லாம் இல்ல. சண்டை போடணும்னா சண்டை போடலாம். விளையாடணும்னா விளையாடலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் brought me like one ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்பேஸ் ஓகே. அப்படின்ட்டு